ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா பவியோட மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து பவி வந்து என்னென்னலாம் வேலை செஞ்சுட்ருக்கா, ரெண்டாவது வந்து பாப்பாவை அனுப்பி விட்றதுலேருந்து தம்பி பார்க்குறது வரைக்கும் என்னென்னலாம் வேலை செஞ்சுட்ருக்கா அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க இப்படி போய் பார்க்கலாம். எங்கள் அம்மாவை நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, எங்கேன்ட்டு எங்கே தாங்க அங்கே பாருங்கள், அங்கேருந்து வேலை செஞ்சுட்ருக்காவெல்லாம். இப்போ தான் வீடு வந்து மொத்தம் எல்லாம் தொளிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பவியை பார்க்க போவோம். பவி மேடம் என்னெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கா தெரியுமா? இங்கே பாருங்க, தம்பியும் பாப்பாவும் அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க. படம் காலையில் உட்காந்து 2 நேரம் பார்த்துட்ருக்காங்க. மனுஷனுக்கு தலை எடுத்துட்டு வர முன்னாடி இப்படி பருப்பு பத்த வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இருக்க யாம்பத்தி காலையிலேயே உயிரை வாங்குறீங்க. என்னாச்சு? பருப்பு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கேன். சொத்தம்தான், நான் வரலன்னா இன்னைக்கு பருப்பு பத்திருக்கோம். படுப்பா? பருப்பு படுப்பு பருப்பு அங்க சாப்பாடு வந்து கிடக்கு. ஒரு வார்த்தைங்க பார்த்துட்டு சொல்லலாம், அங்கே சாப்பாடு வந்துடுமா? இன்னைக்கு இது 2வது நாள் அதிசயம் தெரியுமா? 2வது நாள் அதிசயம். ஏன் மணி தன்பமா இங்க பாருங்க, மணிக்கெல்லாம் 7:10க்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டா பாரு. சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன? காலையில் மேக்கப்லாம் போட்டுல வேலை செய்யறா. என்னையில இருந்து இது சோறு படிக்கிறாங்க, எங்க சோற குழம்பு வச்சிருக்கீங்க. குழஞ்சு போச்சா? நீ குழஞ்சிட்டு அப்புறம் என் மேல பழி வேற போடுவா அப்படிதானே? கொஞ்சம் காக்க வேற ரெடியா நிக்கு, நம்ம சாப்பாடு சாப்பிட. அதுக்கு ஏற்கனவே காலையில சாப்பாடு தானே வச்சிருக்கீங்க. தின்னுட்டு அது உயிரோட இருந்தா தானே? இன்னும் இருக்கலாம், நீங்களே இருக்கீங்க. வேற என்னங்க? எனக்கு பட்ட பயமே கிடையாது தெரியுமா? நான் இருக்கேன். ஏன் இருக்கேன்னு சொல்லுதியோ? அப்படி சொல்லல, நீங்களே சாப்பிட்டுட்டு உங்களுக்கே ஒண்ணும் செய்யல. வேற என்னங்கன்னு சொல்லுங்க, வேற ஒண்ணும் சொல்லலைங்க. இவ்வளவு நாளா எப்படி அப்படி சொல்லுவேன் நாங்க? நேற்று உங்க அப்பாவுக்கு சாப்பாடு பொங்கி கொடுக்குங்க, நீ அது எப்படி இருப்பாரா? எங்க அப்பா ஒன்றும் இல்லை, நல்ல மனுஷன் தான். சரி, ஒன்றெல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஒரு உயிரோட இருக்காரு. ஒரு அதனால சொல்லுவேன், விஷம் கலந்துருப்பா. இல்லைன்னு சாப்பாடே விஷம் மாதிரி தான் இருக்கும். எங்க அப்பாவுக்கு வைப்பனா இல்ல உங்களுக்கு வைப்பனா சொல்லுங்க, உடனே யோசிச்சு சொல்லுங்க. உங்க அப்பா முதல்ல சாப்பிட வைப்பானா இல்லை நான் முதல்ல சாப்பிடுவேனா? நல்லா யோசிச்சு பாரு. உண்மைதானே? இல்ல உங்களுக்கு தான் பசி வருவேன். நான் முதல்ல யாரை சாப்பிட வைப்பேன்? முதல்ல உங்க அப்பாவை தான் சாப்பிட வைப்பேன், 2வது நான் சாப்பிடுவேன். இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அப்பா கொஞ்சம் நில்லுப்பான்னு கண்ணை காமிச்சிருவேன். எங்க அப்பாட அப்படி நில்லுப்பா. ஆமா, அடிச்சு நோத்தியோன்னு நான் கண்ணை காமிச்சிருவேன். இல்ல நான் கண்ணை காமிச்சிருவேன். இன்னைக்கு ஏக போகன்றேன். வாங்கப்பா, நான் வைக்கிற சாப்பாடு அப்படி ஒண்ணும் விஷமாலாம் இருக்காது, நல்லாதான் இருக்கும்ல. நெசமா இருக்காதா? விஷமாலாம் இருக்காதுன்னு சொன்னேன். விஷமா இருக்காது, விஷம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரசம் வச்சு தந்தா நீங்க சரிபடுவீங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு ரசம் வச்சு தரேன், நீங்க சரி வர மாட்டீங்க. அப்ப இது இந்த குழம்புங்க போய் துரத்த போறியா? பருப்பு குழம்பு உங்களுக்கு மட்டும் ரசம், உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் வச்சுட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, உனக்கு தெரிஞ்ச மாதிரி சாம்பார் வச்சிருக்கான்னு சொல்லு. இல்ல இது உங்களுக்கு இந்த சாம்பார் பிடிக்கும், வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ தின்னு பாரு, வித்தியாசமா இருக்கு, வழக்கமா இல்ல. எப்படி இருக்கு? உப்பு இன்னும் போடல சரியா? ஒரு மாதிரி தொண்டையை கப்புது. தப்புதா? கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன். நீ தான் தின்னா? ஆமா, நான் தெரியாம திட்டேன். என்ன பண்ண? என்ன? நான் வாந்தி எடுத்துட்டேன்ப்பா, நீங்க வாந்தி எடுக்கலப்பா. எனக்கு சிரிப்பே வரலையா? எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இதில் வந்து நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் அதனால இது சாம்பார். இப்போ வந்து இது ரசப்பொடி போட்ட ரசமா? கரெக்ட். உள்ள காய்கறி போட்டுருக்கலாம். காய்கறி போடலாமே. என்ன புதுசா சொல்ற? அப்படி இல்லப்பா, சொல்ல விடுங்களேன் வர்றத. சாம்பார் பொடி போட்டிருக்கனால இது வந்து இப்ப சாம்பாரா இருக்கு. இப்போ வந்து சாம்பார் பொடி போடாம வச்சிருந்தேன்னா இப்ப இது வந்து பருப்பு குழம்பு வச்சு கூட்டு எடுத்துருப்பேன். உங்களுக்கு கூட்டு பிடிக்குங்களா? பருப்பு குழம்பு வச்சு பருப்பு கூட்டு அதையும் எடுத்திருக்கியா? அதை எடுக்கல ப்ளீஸ். இது வந்து தனித்தனியா தானே வேக வச்சிருக்கேன், அதனால அதை எடுக்க முடியாது. இப்போ பருப்பு குழம்புக்குன்னு வந்து மொத்தமா போட்டு எடுத்து வேக வச்சிருவேன். அப்போ வந்து கூட்டு எடுத்துடலாம், இப்போ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம்லாம் என்னது? கழுவி கமக்கி வச்சிருக்கேன். அப்ப எடுத்து உள்ள வைக்க வேண்டியதானே? தண்ணி கொஞ்சம் வடிக்கணும். எதுக்கு எடுத்து தண்ணி வடியணும்? இதெல்லாம் கழுவி போட்ட பாத்திரமா? இது பருப்பு வச்ச பாத்திரம், இப்போ காய்கறி கழுவுன பாத்திரம். கிச்சன் செய்யத்துல இப்படி இருக்குன்னு சொல்ல வரா. இப்ப செஞ்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் நீட்டா வெளிய வைக்கச்சல. அது நேத்து வச்ச கறி குழம்பு இருக்குது, கொஞ்சோண்டு உங்களுக்கு வேணுங்களா? கேட்டாமா? நான் தம்பிக்கு ஒரு பேர் வச்சிருக்கேங்க. என்ன பேர் சொல்லிட்டா? அனிதாக்கு பேர் வச்சாச்சு. பேர் வச்சாச்சு, நம்ம கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் இருக்குங்களா? கூப்பிடுறதுக்கு ஜெஸ்மின் இருக்கு. ஜெஸ்மின் தாங்க. அந்த எல்லா பாலையும் நின்னுட்டா பைத்தியக்காரி. எல்லாம் உங்களா அடுப்பு ஜெஸ்மின். ஜெஸ்மின் உன்ன ஜெஸ்மின் கூட எப்படி கூப்பிடணும்? சொல்லிட்டானா?
அழகன். அழகா அழகன். அழகா 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 நீ அழகா அழகா. அப்படியே ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி உனக்கு நல்லா இருக்கு அழகன். நல்லாவே இல்ல. நல்லா திரும்பிட்டானே. சரி, ஜெஸ்ஸி நல்லாவே இருக்கு உனக்கு. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுமாதிரி நம்மளும் செல்ல பேருங்கிறதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தம்பிக்கு வந்து அழகன் வருதுக்கு, எனக்கு வந்து அழகனை பிடிக்கவே இல்லை. அழகன் அழகன் ஜெஸ்ஸி அழகன் தம்பிக்கு முடி வளர்ந்துருச்சு நல்லா. தம்பிக்கு ஸ்பைக் வச்சா நல்லா நிக்கும் தெரியுமாங்க பாருங்க. ஜெஸ்ஸி நம்ம ரெண்டு நிக்குமா? உங்களுக்கு நிக்காது, எனக்கு நிக்குமா? தம்பிக்கு தான் நிக்கும் ஸ்பைக். ஜெஸ்ஸி நம்ம ரெண்டு விளையாடுமா? அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி யாரும் பார்க்க. தம்பிக்கு வந்து இந்த சவுண்ட் ரொம்ப இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. கழுத கணச்சமா இருக்கு. இது வேற ஏதோ சவுண்ட் கூட்டமா இருக்கு. உங்க மோளுக்கு ரொம்ப கொழுப்பு வந்துட்டுங்க வர வர. பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்துல எனக்கு தோசை தந்தாதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேங்க. தோசை நல்லா தானே வச்சுட்டு இருக்கு, அப்புறம் என்ன? நல்லா தான் சுட்டுருக்கேன். சோறு பொங்கி வச்சிருக்கேன்ல, அதாவது சாப்பிட வேண்டியதானே. தோசை வேணுமா? காலையில தோசை சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதே இப்படி கரிச்சு கொடுக்கா? கரிச்சுலாம் கொடுக்கலடே. நாங்க பாருங்க என்னது சீக்கிரம் சாப்பிடணும், அடிச்சு போடுவாங்களாம். அப்போ சிக்கன் சாப்பிட நேரம் ஆகுது. நீங்கள் இப்போ எப்படி செல்லு பார்த்துட்டே தான் நீங்கள் பாப்பீங்களோ சாப்பிடுவீங்களோ? செல்லை ஆஃப் பண்ணு பாப்பா. இது யாருக்கு? எது யாருக்கு? முட்டை. முட்டை யாருக்கு? எனக்கா? உங்களுக்கு இல்ல, அவளுக்கு தான் பல்ல எடுத்து வச்சு விடுது. ஏப்பா கரிஞ்சு போச்சு, கரிஞ்சு ஜனங்களுக்கு கரிஞ்சிடும். சரியாது, நான் பாத்துக்கிடுவேன். பள்ளியோட்டு போகும்போது நீ டென்ஷன் ஏத்தாதீடே. போங்கடே, அவளை போய் பாருங்கடே. யாங்க இப்படி பண்ணுங்க? கரிய செஞ்சிருக்கு. நான் என்ன பேசுறேன் போனேன்? கரிஞ்சிருங்க. தண்ணி அடிச்சு வைக்க மாட்டேங்க, ஒரு வேலை செஞ்சு வைக்க மாட்டேங்க. இவனை மட்டும் தூக்கி வச்சுக்கிறது முட்டை கண்ணனை. ஜெஸ்ஸி தம்பி கேட்டா முட்டையம்மா. ஆமா, அவளுக்கு ஒரு முட்டை சும்மா கிண்டி கொடுக்கலாம்ல? ஆமா கொடுக்கணும். நாட்டுக்கோழி முட்டை எங்க அம்மா வீட்டுல இருக்கல, வாங்கிட்டு வந்து கிண்டி விடுங்க. என்ன பாப்பா கொட்டை கட்டணும்னு ஆசை இருக்கு. அப்பா அப்பா பாப்பா பைத்தியம், உருவீரம் பைத்தியம். ஆமா இருல ரெட்டை ஜடை போட்டு விட்டு தானே பாப்பா? உனக்கு ரெட்டை தானே பிடிக்கும்? மண்டையில முடியே இல்லை, ரெட்டை ஜடையா? மூஞ்ச ஒரு மூஞ்ச பாப்பா பல்ல காமிக்காத பாப்பா, பயமா இருக்கு பாப்பா. பல்ல காட்டு.